ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நாங்கள் கிறிஸ்மஸ் போயிருந்தோம். அப்போ எடுத்த வீடியோஸ் தான் இந்த வீடியோஸு. இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் வீடியோ பிடிக்கும்ல, அந்த ஃபார்மில் இருக்கும் இது. ஏன்னா என் சின்ன பொண்ணு வீடியோ எடுக்க சொன்னதுக்காக அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டா. சாரி. இனிமேலுக்கு வர வீடியோவில் அந்த மாதிரி எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன். எனக்காக இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் லைக்கை டச் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ப்ளீஸ். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண தான் எனக்கு வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ தட் நானும் வந்து இந்த யூடியூப்பில் வந்து பெரிய யூடியூபராக இல்லை, சின்ன யூடியூபராவது வரணும்னு ஒரு ஆசையோடு தான் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் உங்களோட ஆசீர்வாதத்தோடு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பண்டிகைனாலே ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான 2 விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று துணி எடுக்கிறதா இருக்கும், இன்னொன்று பலகாரமாக இருக்கும். இது 2 விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நமக்கு பண்டிகை டைமில் முக்கியமான விஷயங்களாக இருக்குது. பண்டிகை எல்லோருக்கும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் என்ன மாதிரி பெண்களுக்கு இன்னும் அதிக சந்தோஷத்தை கொடுக்கும். ஏன்னா அம்மா வீட்டுக்கு போகணுன்னாலே சும்மா எல்லாம் போக முடியாது இல்லையா? ஏதாவது ஒரு பண்டிகை நல்லது கெட்டதுனா தானே போக முடியும். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே பாருங்கள், என் தம்பி வந்து முறுக்குக்கு மாவு பிசைஞ்சுன்னு இருக்கான். நான் பக்கம் உட்காந்துட்ருக்கேன். என் தம்பி வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். ஏதாவது பலகாரம் செய்ய போனால் அவனும் கூடவே வந்து உட்காந்துட்டு ஹெல்ப் பண்ணுவான். இந்த பண்டிகைக்கு வந்து ரவா லட்டு, கலகலா ப்ளஸ் முறுக்கு, இது 3 பலகாரமும் செஞ்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா முறுக்கு சுடுறதுக்கு என் தம்பி வந்து வானிலையை கேஸ் ஆன் பண்ணி வச்சாச்சு. இப்போ சுட்டுக்கிட்டு இருக்கோம். முறுக்கு சுடும்போது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒன்றா பிழிஞ்சு அந்த கரண்டி மேலே விட்டு நம்ம அதில் போடுறும் போது டைம் ஆகும், இன்னொன்று வந்து கேஸ் வேஸ்ட் ஆகும். அப்போதைக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து, இல்லை வாழை இலை மேலே கூட, வாழை இலை கிடச்சிதுன்னா வாழை இலை, ஏன்னா இங்கே வந்து வாழை இலை அவ்வளோவா கிடைக்காது இல்லையா? அதனால் நாங்கள் வந்து அந்த பிளாஸ்டிக் பேப்பரே வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிங்கன்னா கேஸும் வேஸ்ட் ஆகாது, இன்னொன்று வந்து டைமும் உங்களுக்கு வந்து சீக்கிரமாக சுட்டு முடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து சர்ச்சில் கலை விழாக்கள் ப்ளஸ் ப்ரேயர்ஸு எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். பிரியாணி வந்து நானும் என் தம்பி ஒய்ஃபு மீனா குமாரி, அவங்க நான் மீனான்னு சொல்லுவேன், அவங்களும் பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா வந்து இந்த பண்டிகைகளில் வந்து பிரியாணி தான் முக்கியமாக செய்வாங்க. பிரியாணி, கவாப்பு எக்ஸட்ரா நான்வெஜ் தான். ஸோ எல்லா பண்டிகைனாலும் நம்மளும் நான்வெஜ் தானே எல்லோரும் செய்வோம் வீட்டில், அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னா, மட்டன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து கவாப் போட்டுக்கிட்டு இருக்காங்க எங்கள் தங்கச்சி. அவங்க பேர் இந்துமதி உதயா. இப்போ என்னோட மம்மியை காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், இவங்க தான் எங்கள் மம்மி. சீரியஸாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாச்சு. ஸோ வந்து அங்கே இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என் தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அவங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க. இவன் தான் என் தம்பி, சின்ன தம்பி. பேர் வந்து சின்ன தம்பி. அவங்க வந்து என் தங்கச்சி ஹஸ்பண்டு. வெளியில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து க்யூட்டாக நம்ம எப்படி சின்ன வயசில் விளையாடிட்டு இருப்போமோ அதே மாதிரி இங்கேயும் அதே வேலையை தான் பார்க்குறாங்க.
ஒரு க்யூட்டாக ஒரு குட்டி பையன் ஒன்று வருவான் பாருங்கள், அவன் தான் என் தம்பி பையன். அது இன்னொரு பொண்ணு வந்து இப்போ வந்து ஹாய் சொல்கிறாங்களே, அவங்க என் தம்பி பொண்ணு. மீதி இருக்கிறவங்க 2 பேரும் என் பசங்க. அங்கே பாருங்கள், எப்போ பார்த்தாலும் ரோடு 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 ரோட்டில் தான் விளையாட்டு பாருங்களேன். என் தம்பிக்கு வந்து ஃபிஷ் வளர்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். எனக்குமே ஃபிஷ் வளர்க்குறது ரொம்ப பிடிக்கும் தான். நானும் வீட்டில் வச்சுருந்தேன், இப்போ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற டைம் வந்தாச்சு. பண்டிகைனாலே வந்து நல்லா நல்லா பலகாரம், நல்லா நான்வெஜ்ஜஸ்லாம் சமைச்சு சாப்பிடுவோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அதை வந்து நல்லா வாழை இலையில் போட்டு சாப்பிடுங்க. ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறையாவது வாழை இலையில் சாப்பிட்டா உடம்புக்கும் நல்லது, மனசுக்கும் திருப்தியாக இருக்கும். அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா, கல்யாணம் பண்ணாங்கன்னாவே அங்கே வந்து வாழை இலைய அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. வாழை இலை வந்து ஃப்ரெண்ட்ஸ் பச்சையம் அப்படின்ற ஒரு சத்து இருக்குது அதில். ஸோ அது வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இனிமேலுக்காவது ஏதாவது ஒரு பண்டிகைனாலே வாழை இலை போட்டு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இவங்க வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. அவங்க பேர் வந்து இமான்வேல், ஜெயக்குமாரி. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்திருந்தாங்க. ரொம்ப நன்றி. இப்போ ஃபோட்டோ ஷூட் ஆரம்பிச்சிருச்சு. இவங்க வந்து என்னோட தங்கச்சியோட குழந்த, ரொம்ப க்யூட்டான குழந்த. அவன் வந்து அன்னைக்கு அவன் தான் எங்களோட சென்டா கிளாஸ், குட்டி சென்டா கிளாஸ். அண்டு கடைக்குட்டியும் அவன் தான். வீட்லேயே சின்ன பையன், சின்ன குட்டி பையன்லாம் அவன் தான். இந்த ஃபோட்டோ வந்து நான், என் தம்பி, என் தங்கச்சி. அதாவது வந்து ஒரு பண்டிகைனாலே வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபோட்டோஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்போம் எப்போவுமே. இது வந்து என்னோடய ஃபேமிலி. இவங்க வந்து என் தங்கச்சியோட ஹஸ்பண்டு, என் தம்பி, என் வீட்டுக்காரரு. இது வந்து குட்டி ஃபேமிலி, என் தங்கச்சி ஃபேமிலி. இது வந்து என் மம்மி டேடியோட ஃபேமிலி. என் மம்மி டேடி இங்கே பாருங்கள், இந்த பிக் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது. என் மம்மி டேடி இவங்க வந்து என் தம்பியோட ஃபேமிலி. இது வந்து என் தம்பியும் மம்மியும் ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துங்க. இந்த வீடியோ ஹாப்பி எண்டிங்க்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.